Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்ஃப்ராரெட் ஐகேர் இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டர். நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். நிறைய பேர் இந்த ஷாப்ஸ்லாம் போகும்போது இந்த குவாரண்டைன் டைமில் பார்த்ததில் வந்து ஷாப்ஸ்லாம் போகும்போது வந்து இந்த ஒரு கன் மாதிரி ஒன்று காட்டுறாங்களே, அது என்னது டெம்பரேச்சர் பார்த்து அதை பார்த்த உடனே விட்டுறாங்களே அப்படின்னு. அது ஆக்சுவலாக என்னதுன்னா அது ஒரு தெர்மோமீட்டர் தான். ஜஸ்ட் ஒரு இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டர். அது வந்து பாடியோட டெம்பரேச்சரை கண்டுபிடிச்சி நமக்கு வந்து காட்டிடும். டெம்பரேச்சர் ஹையாக இருந்தால் ஒரு 2 minutes வெயிட் பண்ணி திருப்பி செக் பண்ணுவாங்க. அதுக்காக தான் இது. இப்போ நம்ம வந்து ஒரு ஐகேர் அப்படின்ற ஒரு பிராண்டோட இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டரை பார்க்கலாம். போகலாம் வாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஐகேர் இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டர். அதோட அன்பாக்சிங் தான் இது. இப்போ இந்த சீலை நம்ம எடுத்துடலாம். உள்ள அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறோம், எப்படி இருக்க போகுது அதுன்னு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தெர்மோமீட்டர் இருக்குது. பேக்கேஜிங் நல்லா தான் வந்திருக்கு. ஒரு தெர்மோமீட்டர், அப்புறம் 2 AAA பேட்டரி, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த தெர்மோமீட்டரோட ஸ்பெஷாலிட்டி வந்து இது வந்து சென்டிகிரேடும் ஃபாரன்ஹீட் ரெண்டுமே எடுக்கும். அதாவது செல்சியஸும் ஃபாரன்ஹீட்டும் பார்த்தோம். அப்புறம் அதில் லைட் இருக்குது. அப்புறம் வந்து லைட் வந்து நார்மலாக இருந்துட்டுனா வந்து உங்களுக்கு வந்து ஒயிட்டாக காட்டும். அப்படி டேஞ்சர்னால் வந்து உங்களுக்கு ரெட்டாக காட்டும். அப்படி சேஃப்னா வந்து உங்களுக்கு வந்து க்ரீனாக காட்டும். அதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ வந்து நம்ம வந்து இதில் பேட்டரியை போட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது. பேட்டரி வந்து இப்படி தான் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்து நல்லா பாருங்கள், பாசிட்டிவ் நெகட்டிவ்னு போட்டிருக்கு. அப்படின்னா வந்து இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். ட்ரை பண்ணி பார்ப்போம். இதில் போட்டாச்சு. அடுத்து இது அப்படியே ரிவர்ஸில் போடணும், ஏன்னா இங்கே நெகட்டிவ்னு காட்டிட்டு போட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ இதோட ஃபிசிக்கல் ஓவரி நான் காட்டுறேன். இது வந்து லைட்ஸ் ஆன் லைட்ஸ் ஆஃப்க்கு. இது வந்து சவுண்ட் அந்த பஸர் அலார்முக்கு. இது வந்து ப்ரீவியஸ் அண்ட் நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் ரீடிங்ஸ் தான் வந்து இந்த 2 buttons. இது வந்து அந்த டெம்பரேச்சர் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து ஐஆர் லைட் கொடுக்குறது. இது ஐஆர் லைட் ரிசீவ் ஆகும். டெம்பரேச்சர் இதான், இது இன்புட், இது அவுட்புட். அவுட்புட் வந்து ஐஆர் லைட் ரிசீவ் பண்ணிவிட்டு டெம்பரேச்சரை பார்த்து அது சொல்லிடும். இப்போ நம்ம பார்ப்போம். ப்ரெஸ் பண்ண உடனே இப்படி வருது. இது ஜஸ்ட் ஆன் பண்ண உடனே இந்த டெம்பரேச்சர் 36 degreesனு காட்டுது. இப்போ வந்து இதோட கன்ஃபிகரேஷன் எப்படி நம்ம இதை கன்ஃபிகர் பண்ணுன்றதை காட்டுறேன். இப்போ 10 secondsல ஆட்டோ டைமர் ஆஃப் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய ரெக்கார்டிங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் ஆன் பட்டன். இதில் வந்து நெக்ஸ்ட் போனேன்னா இது நம்பர் 1 log 1ன்னு காட்டுதா. இது 2 36 336.1. நான் நிறையா ஆன் பண்ணும்போதெல்லாம் அப்படி காட்டும், அவ்வளோதான். அதனால தான் நிறையா இருக்குது. 36.2 அதுதான். இப்போ வந்து எல்லாம் நார்மல் தான். 36.2 36ல் இருந்தால் இது இருந்தாலும் நார்மல் தான். இப்போ வந்து இதோட ஃபிசிக்கல் இது பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கேமரா நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். இதுதான் வந்து ஐஆர் லைட் கொடுக்கும். இது ஐஆர் லைட் ரிசீவ் பண்ணும். இப்போ வந்து இது வந்து இந்த ஹோல்டு அந்த இதை ப்ரெஸ் பண்ணால் தான் வந்து ஐஆர் லைட்டை வந்து டெம்பரேச்சர் நம்மளுக்கு காட்டும். இதில் பாடி டெம்பரேச்சர் ரெக்கார்ட் பண்ணும், சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ரெக்கார்ட் பண்ணும். இப்போ பார்க்கலாம். இது நார்மல்னால ஒயிட்டாக இருக்குது. நம்ம லைட் வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம், ஆனும் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இது வந்து சவுண்ட் வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம், ஆனும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து நம்ம வந்து இது ஃபாரன்ஹீட்டுக்கு மட்டும், செல்சியஸ் வேணாம், அதாவது சென்டிகிரேட் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டே இருங்க. ஃபாரன்ஹீட்டுக்கு மாறிடுச்சு. அப்புறம் இனிமேல் எல்லாம் கேப்சர் பண்ணாலும் நம்மளுக்கு ஃபாரன்ஹீட்டில் தான் காட்டும். எங்கே கேப்சர் பண்ணாலும் ஃபாரன்ஹீட்டில் தான் நம்மளுக்கு காட்டும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து பாடி டெம்பரேச்சர், சர்ஃபேஸ் டெம்பரேச்சர்னு சொன்னேனே அது என்னது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வந்து இந்த லைட் பட்டன் இருக்குல்ல, இந்த லைட் பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து பாடி அண்ட் சர்ஃபேஸ் டெம்பரேச்சருக்கு மாறிட்டே இருக்கும். இப்போ பார்க்கலாம். இப்போ பாடி டெம்பரேச்சர் இந்த போயிடுச்சு பார்த்தீங்களா. ஃபோக்கஸில் காட்டுறேன். பாடி டெம்பரேச்சர் நீங்கள் இந்த ஹோல்டு மேலே பாடி டெம்பரேச்சர் இந்த போயிடுச்சு. திருப்பி பண்ணுறேன், பாடி டெம்பரேச்சர்னு வரும் பாருங்கள். இப்போ வந்து இது பாடி டெம்பரேச்சர் ரெக்கார்ட் பண்ணோம். இப்போ வந்து நம்ம இதை திருப்பி நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா பாடி டெம்பரேச்சர்ன்ற ஆப்ஷனே போயிடும். இப்போ வந்து சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் நான் இங்கே ரெக்கார்ட் பண்ணலாம். ஆமாம், இதை சர்ஃபேஸை நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். 31.3. இந்த சர்ஃபேஸ்க்கு வந்து 31.3 டெம்பரேச்சரில் இருக்குது. இப்போ அதே மாதிரி வந்து நம்ம எக்ஸாம்பிள் நம்ம இந்த லைட்டு
பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம சவுண்டை பார்க்கணும். சவுண்ட் எப்படி வர வைக்காமல் இருக்குது அப்படின்றது. இந்த சவுண்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா பாருங்கள், ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன். சவுண்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் மேலே ஏதோ இங்கே ஒரு இது தெரியும் உங்களுக்கு, ஸ்பீக்கர் படம் தெரியும். அது ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆகிடும், ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகும். அதான் இதில் ஸ்பெஷாலிட்டி. இப்போ பாடி டெம்பரேச்சர் அப்புறம் சவுண்ட் இருக்குது. நான் வந்து சும்மா ஒரு ரெக்கார்ட் பண்ணால் காட்டும் பாடி டெம்பரேச்சர். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்மக்கிட்ட இப்போ ஐஸோட இருக்குது, தெர்மோமீட்டர் இருக்குது. நம்ம ஆன் பண்ணிட்டு டெம்பரேச்சர், பாடி டெம்பரேச்சர்ன்றது வந்து சர்ஃபேஸ் டெம்பரேச்சருக்கு மாற்றியாச்சு. அப்புறம் வந்து ஃபாரன்ஹீட்டுக்கும் போட்டுருவோம். 84.7 தான் வந்து அது நார்மலாக டிஃபால்ட்டாக இருந்தது. இப்போ நம்ம சர்ஃபேஸ் டெம்பரேச்சரில் இருக்கோம். ஐஸோட கூலிங் வந்து இப்போ 33 டிகிரிஸில் இருக்குது. இப்போ தான் செல்சியஸ், ஃபாரன்ஹீட்லேருந்து இப்போ செல்சியஸ்க்கு மாற்றியாச்சு. பாடி டெம்பரேச்சர்னால லோன் காட்டுது பார்த்தீங்களா? பாடி டெம்பரேச்சரோட நான் கீழே இருந்தால் லோன் காட்டும். இதை வந்து இப்போ கோல் ஆப்ஜெக்ட்ஸ்னா கூட ஹாட் மில்க்கு அதை கூட டிடெக்ட் பண்ணும், ஹாட் வாட்டர் எதுனா கூட கண்டுபிடிச்சிடும். அது தெர்மோமீட்டர் ஒரு மல்டிபர்பஸ் தெர்மோமீட்டர் தான் சொல்லலாம். இது வந்து இந்த கோவிட் டைமில் மெடிக்கல் யூசஸ்க்கு அப்புறம் இந்த ஷாப் வச்சுருக்கவங்க அவங்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப சேஃபான ஒரு மெத்தடாக இருக்கும். இந்த வாட்ச்மேன் வச்சுருக்கவங்கலாம் வந்து இதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளுக்குலாம் அதில் என்ன இருக்குது, அது என்ன பண்ண முடியும், அது என்னெல்லாம் இருக்குதுன்னு நமக்கு தெரியல. அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை அழுத்த மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.